வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்ன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் செரி பழம் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. அத்திப்பழமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி, அது வந்து 3 கலருமே கிடைக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உலர் திராட்சை கருப்பு கலர், அது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், அதுதான் டேஸ்ட் இருக்கும். அப்புறமா டேட்ஸு பேரிச்சை பழம் ஒரு அரை கப் அளவுக்கு. வால்நட்டு வந்து ஆப்ஷனல் தான், அது வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா வந்து ஒரு அரை கப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொரகொரப்பாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. திராட்சை நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற திராட்சை, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து முந்திரி ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ பாதாம்லாம் நான் வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன், ஓரளவுக்கு மேலே கட் பண்ண முடியல. இப்படி கூட ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு 3 பழம் யூஸ் பண்ணுங்கள். 3 பழத்தில் ஜூஸ் போட்டுக்கோங்க. அது வந்து இந்த நட்ஸில் எல்லாமே போட்டு கலந்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நைட்டு இப்போ காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்படி இல்லை காலையிலேயே நீங்கள் எல்லாமே பண்ணணுன்னா ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். இது வந்து நான் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஆரஞ்சு ஜூஸில் பண்ணுறதுனால நல்லாயிருக்குமான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் நான் கிரேப் ஜூஸில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, ஆரஞ்சில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிரேப்பில் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா அதோடய ரிவ்யூ உங்களுக்கு தரேன். அடுத்து சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அது வந்து கொஞ்சம் தீய விட்டுட்டு கலந்துக்கிட்டே இருங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, கலந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தீயும் பொழுது லைட்டாக தண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ இது போல் வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுட தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதை வந்து கரையிற வரைக்கும் கொதிக்க வைங்க, அவ்வளோதான். இப்போது கேக்குக்கு மிக்சிங்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா ப்ரௌன் சுகரோ இல்லைனா நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பட்டை வந்து முக்கியமாக இதெல்லாம் இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து தோல் வேணாம், அது உள்ளே இருக்கிற விதை மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எல்லாமே அரைப்படும். இப்போ இது வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து வந்து பாலில் வந்து 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வினிகர் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்கிற நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 3/4 வாசி ஆட் பண்ணிக்கிறேன். 8 மணி நேரமாவது ஊற வைங்க. அடுத்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிற கேரமல் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது சேர்த்து நல்லா கலந்த பிறகு சர்க்கரை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பொடியை வந்து இப்போ கலந்துக்கலாம். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 40 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா வேகமாக கலக்கணும். அது கூட சர்க்கரை போட்டு கலக்கணும். பொடி பண்ண சர்க்கரை அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எது இருக்கோ அது போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த கலந்த பட்டரை எடுத்து இந்த மிக்சிங்கோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூனே அதிகம்தான், அதுக்கும் பாதி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்துடுங்க. இதை வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட் மிக்சிங்கில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பாலும் வினிகரும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அது வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இன்னும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கேக்குக்கு மிக்சிங்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே டெக்கரேட்காக சும்மா ஃப்ரூட்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக.
அடுத்து நீங்கள் கேக் ரெடி பண்ண போகிற ட்ரேயில் வந்து பட்டர் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாட்டி பட்டர் தடவிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிற கேக் மிக்சிங் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, 1 இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் ஸ்பூனால் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி தட்டுங்க, அது செட் ஆகிற மாதிரி. அடுத்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் மேலே அழகாக வச்சுருங்க. இப்போ இந்த கேக் வந்து நான் இட்லி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். உப்பு தண்ணி எதுவுமே போடலை, கீழே வெறும் ஸ்டாண்டு அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணியிருக்கிற மிக்சிங் அது மேலே வச்சுட்டு 1 மணி நேரம் வைங்க. 1 மணி நேரம் மூடி வைங்க, கம்மியான தீயிலே வைங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், கேக் ரெடி ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டூத் பிக் குச்சிலாம் இருக்கும்ல, அது வந்து குத்தி பாருங்கள், அதில் கேக் ஒட்டாமல் வருதான்ட்டு. அவ்வளோதாங்க, ப்ளம் கேக் ரெடி. நீங்களும் இதை பார்த்து அப்படியே பண்ணலாம், சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.